மம்மி, எனக்கு சில விஷயத்தோட ஆப்போசிட் தெரியல, சொல்றீங்களா? நஷ்டம். நஷ்டம். லாபம். பயம். பயம். தைரியம். சாபம். சாபம். ஆசீர்வாதம். இப்படி தாங்க தம்பி கேட்ட ஒவ்வொரு ஆப்போசிட்டான வேர்ட்ஸுக்கும் நானும் அதற்கு சரியான பதிலை நான் சொன்னேன். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா நமக்கு விரோதமான சூழ்நிலைகளுக்கும் அதற்கு விரோதமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அது என்னன்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் வரும் என்று நாம் பேச வேண்டும். நமக்கு கடன் இருந்தால் எனக்கு எப்பொழுதும் லாபம் வரும், அதாவது எனக்கு ஐஸ்வர்யம் வரும் என்று நாம் பேச வேண்டும். நமக்கு வியாதி இருந்தால் நம்முடைய வாயினால எனக்கு பலன் உண்டாகும் என்று நாம் பேச வேண்டும். இப்படிதான் தேவனாகிய கர்த்தரும் நமக்கு இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது நம்முடைய ஆதியாகமம், வேதாகமத்துல, நம்முடைய ஆதியாகமம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்தார். எதை பார்த்தார்? இருளை பார்த்தார். அந்த இருளை பார்த்து ஆண்டவர் இருள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசவில்லை. ஆண்டவராகிய கர்த்தருடைய வாயில் வந்தது 3ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பார்த்தீங்களா? தேவன் பார்த்ததையும் சொல்லவில்லை, அதையும் ஆண்டவர் சொல்லவில்லை, அதே வார்த்தையும் ஆண்டவர் சொல்லவில்லை, சூழ்நிலையை சொல்லவில்லை. அதற்கு மாறாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 4ஆம் வசனத்துல வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். பார்த்தீங்களா? ஆண்டவர் நன்மையானதை நல்லது என்று காண்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாக நமக்கு போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் நம்மை நெருங்கி வரும்போது அதற்கு விரோதமான வார்த்தைகளை நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம் சூழ்நிலை மாறும், நம்முடைய காரியம் மாறும். ஆமென். ஸ்தோத்திரம்.